யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ண நான் தான் இல்லை சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போய் 3 வருஷம் படிப்பு முடிச்சு வேலைக்கு போறது மட்டும்தான் பாக்கி. நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எங்க கனவு நனவாக போகுதுன்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அடக்கலம் கொடுக்குறீங்களா? சும்மா விடக்கூடாதா? அப்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு அமைதியான காலையில நாங்கெல்லாம் சந்தோஷமா இருந்த நேரத்துல எங்க கிராமத்தை போலீஸ் சுத்தி வளைச்சது. கேட்டா சட்டவிரோதமான ஆட்கள் நடமாட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. எல்லார் வீட்லயும் புகுந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் என் தம்பியை காலேஜ்ல கொண்டு போய் விடுறதுக்கு நானும் எங்க அம்மாவும் கிளம்பிட்டு இருந்தோம். இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு என் தம்பியை கொண்டு போய் சேர்த்துருவோம்னு நினைச்சோம். அப்ப குடிபோதையில இருந்த ஒரு போலீஸ்காரன், நீயும் அவங்க ஆள் தானடா, தப்பிக்கவ பாக்குறன்னு என் தம்பியை சுட்டுட்டான். காப்பாற்ற முடியல. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போற வழியிலேயே என் தம்பி இறந்துட்டான். எதுக்காக சுட்டாங்க, அவங்க யாரை குறிப்பிட்டு சொல்றாங்க, அதுக்கான அர்த்தம் என்ன, எதுவுமே புரியல. கொஞ்ச நேரத்துல என்னென்னவோ நடந்துருச்சு. என் தம்பியை ஏன் கொன்னீங்கன்னு நாங்கள் நாயை கேட்டோம். அந்த போலீஸ்காரங்கெல்லாம் சேர்ந்து போலியான ஆதாரங்களை எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு அந்த பையனுக்கு அவங்களோட தொடர்பு இருக்கு, அதனால தான் அவனை சுட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு அப்போ புரியல அவங்கெல்லாம் யாரு, அவங்கள ஏன் அப்படி கூப்பிடுறாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்க ஆரம்பித்தேன். அப்படின்னா புரட்சியா, விடுதலையா, வன்முறையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் சொன்னாங்க. ஆனால் அது எளிய மக்களோட விடுதலைன்னு நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களுக்கு நடந்த கொடூரங்களும் சமூக அநீதிகளும் எங்களோட அடுத்த தலைமுறைக்கு நடக்கக்கூடாது. எங்களுக்கான உரிமைகள் அது எங்களுக்கு வேணும். அதை நோக்கி தான் போராடிட்டு இருக்கோம். நேத்து நாங்க சுட்ட ஆட்கள் இந்நேரம் காட்டு மிருகங்களுக்கு இரையாயிருப்பாங்க. அவங்களெல்லாம் எப்படி அப்புறப்படுத்தணும்னு எங்க மக்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் நல்லவங்க இல்ல, வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவங்க. அவங்க சாக வேண்டியவங்க தான். நேத்து வரைக்கும் உங்க கண்ணுக்கு பாவமாவும் பரிதாபமாவும் தெரிஞ்ச அருந்ததி இன்னைக்கு ரொம்ப கொடூரமான ஆளா தெரியறால. இல்ல, உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியுது. பல தடவை நான் படுற கஷ்டங்கள்லாம் நானே நினைச்சு பார்த்து என் மேல எனக்கே சுய பரிதாபம்லாம் வந்திருக்கு. ஏன் நமக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம்? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? ஏன் என் வாழ்க்கை மட்டும் இவ்ளோ போராட்டமா இருக்கு? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ள வந்திருக்கு. ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது, உங்களுக்கு நடந்ததெல்லாம் பாக்குறப்போ, நான் எப்போதும் ஏன் குடும்பம், ஏன் உறவு, ஏன் நண்பர்கள்னு எப்பவும் என்னை சுத்தி இருக்கிறவங்களை பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்கேன். இந்த சமூகத்தை பத்தி யோசிக்கலன்னு தெரியுது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு தெரியும். அதோ நிறைய பாக்குறோமே, பேப்பர்ல படிக்கிறோம், டிவில பாக்குறோம். ஆனா இதோட ஆழத்தை புரிஞ்சிருக்கோமான்னு நினைச்சா இல்லதான். இப்ப உங்களை மாதிரி ஆளை பாக்குறப்பதான் எனக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய மரியாதை வருது. உங்க உயரம் ரொம்ப பெருசா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் ஜனனி, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சரி, உங்க விஷயத்துக்கு வருவோம். தர்ஷினின்னு யாரையோ தேடி வந்தீங்கல்ல, கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். எங்க வீட்ல தர்ஷினி எங்க அக்கா பொண்ணு, ரொம்ப தைரியமான பொண்ணு. அப்படியே என்ன மாதிரியே எப்பவுமே எனக்கு நியாயம் படுற விஷயத்த சப்போர்ட் பண்ணி பேசுவா. அவ மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவா. இப்ப எங்க போனான்னு தெரியல.
எங்க இருக்காலும்